வணக்கம். சிறகடிக்காசு சீரியலில் இனியும் நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே மனோஜ்கிட்ட ரொம்ப தோரணையாக சொல்கிறாங்க, டேய் அந்த ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி பேசுடா அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க மனோஜ். இங்கே பாரு, உனக்கு தேவை அந்த 5 லட்சம் தானே, வாங்கிக்கோ அப்படிங்கிறாங்க. என்ன மனோஜ் இப்படி பேசுகிறீங்க, அப்போது உங்களுக்கும் எனக்கும் எதுவுமே இல்லையா, நீங்கள் நானும் வேறு ஆக போகிறோமா அப்படின்னு சொல்லி ரோகிணி ரொம்பவே அழுகிறாங்க. இதை கேட்ட மனோஜ், ஆமாம் எனக்கு உனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு எழுதி வாங்கிட்டு நீ போயிட்டே இரு, எப்போ வேணும் பணம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணி, நான் சொல்கிறேன், எனக்கு இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகிறாங்க. அழுதுட்டு திரும்பி பார்க்குறாங்க, அம்மா நிற்காங்க. என்னடி பண்ணிகிட்ருக்க அப்படிங்கும்போது, மனோஜ் பேசினாருமா, பேசி எனக்கு அவருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு பணத்தை வாங்கிட்டு போக சொல்கிறாருமா, இவருக்காகத்தானம்மா இவ்வளோ பொய்யும் சொன்னேன் வச்சேன் அப்படிங்கும்போது, நீ முதல்ல யோசிச்சிருக்கணும்டி, வாழ்க்கை தான் நம்ம வாழ்க்கை வம்பா போச்சு, 2வது வாழ்க்கையை நிலைக்கணும், நம்ம பொய் சொல்லக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு நீ நினச்சிருக்கணும். அதுபோக நீ ஏதோ ஒரு பொய்யை சொல்லிட்ட, அந்த வீட்டில் இருக்கிறவங்க நல்லவங்க முத்து மீனாக இருக்கிறாங்க, உன் மாமனார்லாம் ரொம்ப தங்கமான மனுஷன், ஏன் அந்த கிராமத்தில் இருக்கிற பாட்டி அவ்வளோ நேர்மையான ஆள், என்ன அவங்களெல்லாம் நீ பேசி சரி பண்ணியிருந்தேன்னா உனக்கு இந்த பொறியே கிடையாது, நீ மாப்பிள்ளை கூட சேர்ந்து வாழ்ந்துருப்ப அப்படிங்கும்போது, இப்போ வார்த்தைக்கு 300 வாட்டி மாப்பிள்ளைன்னு பேசுகிறியம்மா, இனிமே மாப்பிள்ளைன்னு சொல்ல முடியாது, வைக்க முடியாதும்மா அப்படின்னு அழுகிறாங்க. உடனே கிறிஸ் வந்து, என்னம்மா நீ எப்போ பார்த்தாலும் நீ அழுதுகிட்டே தான் இருக்க, முன்னாடி ரொம்ப சந்தோஷமாக இருப்ப, நான் உன் கூட உன் வீட்டில் வந்து இருக்கலான்னு நினைப்பேன், ஆனால் இப்போ நீ எப்போவுமே அழுதுகிட்டே இருக்கம்மா, நான் பேசாமல் நான் ஹாஸ்டலுக்கு எங்கேயோ போயிடட்டுமா அப்படிங்கும்போது, என்னடா இப்படி பேசுகிற அப்படிங்கும்போது, ஆமாம்மா உன்னை இப்படி பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ சந்தோஷமாக இருமா, நானும் பாட்டி இருக்கிறனால தான் உனக்கு சந்தோஷமாக இருக்க முடியலன்னா நாங்கள் 2 பேரும் கிராமத்துக்கே நீ சொல்கிற மாதிரி போயிடுறோம்மா அப்படின்னோடனே, டே கிறிஸே, நான் உன்னை பற்றியோ எங்கள் அம்மாவை பற்றியோ நினைக்காம தாண்டா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுகிறாங்க. அப்போ தான் ரோகிணி நினச்சி பார்க்குறாங்க, மனோஜ் கூட வாழணும்னு சொல்லி ஒரு பொய் சொல்லிக்கிட்டே இருந்தோமோ தவிர, இந்த கிறிஸையோ எங்கள் அம்மாவையோ நல்லாவே பார்த்துக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு, ஏம்மா நான் உனக்கு நல்ல சாப்பாடு கொடுத்துருக்கேனாம்மா அப்படிங்கிறாங்க. ஏண்டி அதெல்லாம் அதை பற்றிலாம் நான் நினைக்கலடி, என் காலம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது, இல்லைம்மா உன் பிள்ளையா நான் உனக்கு நல்ல சாப்பாடு கொடுத்துருக்கணுமா, நான் நல்லதே சம்பாதிக்கிறேன், என் மாமியாருக்கு மாதம் 5000 10,000 20,000 கொடுத்துருக்கேன், ஆனால் உனக்குன்னு தனிப்பட்ட முறையில் நான் பெருசாக எதுவும் பண்ணதில்லை, கிறிஸுக்குன்னு சொல்லி தான் செலவு தந்திருக்கேன், மற்றபடி உனக்கு நல்ல சாப்பாடு கூட போட்டது இல்லையம்மா, எல்லாம் மனோஜ் தானம்மான்னு இருந்தேன், இப்போ மனோஜ் எனக்கு 5 லட்சத்தை வாங்கிட்டு உனக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு போக சொல்கிறானம்மா அப்படின்னு அழுகுறாங்க. நான் வேணா மாப்பிள்ளைகிட்ட பேசட்டுமாட்டி, அவங்க வீட்டுக்கு வேணா போகட்டுமா, போய் பேசி பார்க்கட்டுமா அப்படிங்கிறாங்க. நீ யார்கிட்டையும் பேச வேண்டாம்மா, நீ போனால் அந்த வீட்டில் விடவே மாட்டாங்க, என் மாமியாரை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கும்போது, உங்கள் வீட்டில் உன் மாமியார் மட்டும்தான்டி, மீதி இருக்கவங்க எல்லாருமே நல்லவங்க தான், அந்த முத்து மீனா ரொம்ப நல்லவங்கடி, இந்த மீனா ஏதோ பொறுப்புக்கு வந்திருக்கா, எங்கேயோ ஆஃபீஸில் இருக்கான்னு சொல்லுதியே, அந்த முகவரியை வேணா கொடு, நான் அங்கே போய் பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா அதெல்லாம் வேண்டாம், நான் இப்போ அவங்ககிட்ட யார்கிட்டையும் பேசுகிற நிலைமையில் இல்லை, இப்போ நீங்கள் கிராமத்துக்கு பத்திரமா போகணும் அப்படிங்கிறாங்க. உடனே கிராமத்துக்கு போனால் நீ சந்தோஷமாக இருப்பியா, நாங்கள் இருக்கும்போதே இப்படி அழுதுகிட்டு இருக்கியா வச்சுக்கிட்டு இருக்கியா எப்படி அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நான் வண்டி ஏற்பாடு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மகேஸ்வரி ஃபோன் பண்ணுறாங்க, வீட்டுக்கு வெளியே தான் காரில் நிற்கேன், வெளில வா ரோகிணி அப்படிங்கிற ஓடியாக வராங்க. ஏம்மா இந்த காரில் ஏறி கிராமத்துக்கு போயிருங்க, கிராமத்தை விட சுத்தம் பண்ண சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னடி இதெல்லாம் செஞ்சுருக்குற, நீ என்ன பண்ண போகிற எங்கள் ஒத்தியிலேருந்து அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா எனக்கு நாளை கழித்து துபாய்க்கு ஃப்ளைட்டு, நான் எப்படியே கிளம்பிடுவோம்மா அப்படிங்கிறாங்க. என்னடி திடீர்னு சொல்கிற அப்படிங்கும்போது, ஆமாம்மா மனோஜ் பணத்தை தரேன்ட்டார், நான் பணம் கட்டுதுன்னு சொல்லிட்டேன், அவங்க நாளை கழித்து போவேன்னு சொல்லிட்டாங்க, அது வரையிலும் நீங்கள் இருந்தீங்கன்னா நல்லா இருக்காதும்மா, நீ 2 நாளைக்கு முன்னாடி போனேன்னா சென்னை லீவில் ஒரு நல்ல பள்ளிக்கூடமாக சேர்த்து விட்ருவேன், அதுக்கு தான் அப்படிங்கிறாங்க. சரிடி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி காரில் கிளம்பி போயிடுறாங்க. இங்கே ரோஹிணியோட பிளானே வேறவா இருக்குது, மனோஜ்கிட்ட பணத்தை வாங்கிட்டு கிறிஸோட அக்கௌண்ட்டில் போட்டு விட்டு நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சிடணும் அப்படின்னு நினைக்காங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் மனோஜ் கால் பண்ணுறாரு, எப்போ தான் பணம் தரணும் சொல்கிறேன்னா எதுவுமே சொல்லலை அப்படிங்கும்போது, மனோஜ் உங்களுக்கு எனக்கு பணத்தை உங்களுக்கு எனக்கும் சம்மந்தம் நானும் அப்படி தானே அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. உடனே சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு, மனோஜ் கிளம்பி வாங்க அப்படிங்கும்போது, நான் மட்டும் வரமாட்டேன், எங்கள் அம்மாவும் வரணுங்காங்க, உங்கள்கிட்ட ஏதோ பேசணுமா அப்படிங்கும்போது, என்கிட்ட என்ன பேச போகிறாங்க, எனக்கும் உங்களுக்கும் சம்மந்தம்லாம் ஆக போகுது, இப்போ ஏன் பேச போகிறாங்க அப்படின்ட்டு இருக்கும்போது, திடீர்னு ரோகிணிக்கு ஒரு சின்ன வேலை வந்துடுது. அவங்ககிட்ட ஏற்கனவே நான் பார்லர் வேலை சூப்பராக செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்கோம்,
இன்னும் 2 நாள் கழிச்சு தான் அது இருக்குது, என்ன பண்ணுறது? அதுக்கப்புறம் நம்ம வந்து மனோஜ்கிட்ட பணத்தை வாங்கி நம்ம நினச்சது செஞ்சுருவோமான்னு நினைக்காங்க. திடீர்னு மனோஜுக்கு ஃபோன் பண்ணி 2 நாள் கழிச்சு வாங்க மனோஜ், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க. என்னடா சொல்கிறான் அந்த ரோகிணி அப்படிங்கும்போது, ஏம்மா 2 நாள் கழிச்சு தான் பணம் வேணுமா அப்படிங்கும்போது, என்ன முதல்ல பணம் வேணும் பணம் வேணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, அந்த பார்வதி வீட்டுக்கெலாம் போய் சொல்லிக்கிட்டு இருந்தா, இப்போ என்னன்னா பணம் 2 நாள் கழிச்சு வாங்கிக்கிறாங்க. டேய் வேறு எதுவும் பண்ண போகிறாளா அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவளுக்கு தேவை பணம் தான் அப்படிங்கிறாங்க. அதான் தெரியுமே, பணக்காரின்னு சொல்லி இந்த வீட்டில் சீனா போட்டுக்கிட்டு இருந்தா, இப்போ அந்த 5 லட்சத்தை வாங்கிட்டு வேறு வேணையா கல்யாணம் பண்ணணும்னு நினைப்பா. தெரியுது அவளை பற்றி அப்படிங்கம்மா. ரோகிணி பற்றி அப்படிலாம் பேசாதீங்க, அப்படிலாம் பண்ண மாட்டான் அப்படிங்கும்போது, டேய் இன்னும் அவளை நான் உன் பொண்டாட்டியாக தான் நினச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நான் அவளை பற்றி நினைக்கவே இல்லை வைக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. பாருடா உனக்கு வசதியான வீட்டில் நம்ம பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன், இந்த ரோகிணியை பற்றி நான் நினைக்கவே நினைக்காதடா, அவள் பெரிய ஏமாத்திக்காரடா. ஆனால் வந்து பணத்தை வாங்கிட்டு நல்ல மாதிரி ஒன்று நடிப்பா, இந்த மாதிரி மனோஜுன்ட்டு, அதுக்காக தான் நான் வரேன்டா அப்படிங்கிறாங்க. உடனே சரிம்மா எனக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. இங்கே மனோஜுக்கு வந்து சக்திவேல் சார் கால் பண்ணுறாங்க. நாளைக்கு வந்து நல்ல முகூர்த்தமா, நான் சொன்ன நாள் வருது அப்படிங்கிறாங்க. என்ன நாள் சார் வருது அப்படிங்கிறாங்க. என்னையா மறந்துட்டியா, அமாவாசை வருதுயா, தேவிகா அம்மா ஃபோன் பண்ணாங்க, சந்திமூர்த்தி ஏற்பாடெல்லாம் ரெடி பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. சரி சார் நான் எதனால் வந்து நான் பர்னிச்சர் கடையில் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பர்னிச்சர் கடையில் நேரில் வர சொல்லி பேசுகிறாரு. தேவிகா வந்துடுறாங்க. என்ன மாப்பிள்ள பணம் தந்தப்பறம் அதுக்கப்புறம் ஒரு பேச்சும் இல்லை, ரோகிணிகிட்ட உங்களுக்கு சம்மந்தம்னு வாங்கிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க ரோகிணி 2 நாள் கழிச்சு பணம் வாங்குறேன்னு இருக்கா அப்படிங்கும்போது, என்ன மாப்பிள்ள உடனே கொடுத்து பேப்பரில் வாங்கிடுவீங்கன்னீங்க, இந்த அமாவாசைக்கு நான் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கேன், நாளைக்கு நீங்கள் வந்துடணும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மனோஜ், நாளைக்கு முடியாதுங்க, ரோகிணிகிட்ட வாங்கிட்டோம்னா என் பாட்டில் வந்துடுவேன் அப்படிங்கிறவங்க வந்து, இல்லை இந்த நாளை விட்டால் சரி கிடையாது, ஜோசியக்கார வேறு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறாங்க. உடனே மனசும் சரியில்லாமல் ஏற்றுக்கிறாரு. சரி ரைட்டு அப்படின்றாரு. இங்கே தேவிகாவுக்கு மனசு குழப்பமாகவே இருக்குது. ஏன்னா கனகாவுக்கு உடம்புக்கு சரியில்லை, அமாவாசை நேரத்தில் ரொம்பவே கலரும், என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியலையே, பயங்கர உக்கிரமாக இருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நினைக்காங்க. ஆனாலும் ஜோசியக்காரர் சொல்லியிருக்காருல அப்படின்ட்டு அவங்க ஏற்பாடெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே மனோஜ் கேட்குறாரு ஜோசியக்கார்ட்ட, வேறு ஒன்றும் ஒரி வராது அப்படிங்க. ஒரு ஒரி வராது, நீங்கள் ஆல்ரெடி இப்போ கோடீஸ்வரன் ஆகிட்டீங்க, என்ன இப்போ வந்து எல்லாமே மாறப்போது மனோஜ், நீங்கள் ஏன் நினச்சி குழம்பிட்டே இருக்கீங்க, ஒன்றுமே குழம்பாதீங்க, கண்டிப்பாக நீங்கள் வந்து டெஃபினட்டாக பெரிய ஆளாக வரீங்க அப்படிங்கிறாங்க. சார் நீங்கள் சொல்லுறதெல்லாம் நடக்குது சார், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரோகிணி 2 நாள் கழிச்சு பணம் வாங்கிட்டு கதையை பார்த்துட்டு போயிடுவா, நான் இப்போ இந்த அமாவாசை அன்னைக்கு நான் வந்து என் வாழ்க்கையை ஆரம்பித்தோம்னா கனகாவுக்கு சரியாயிருமா, ஏன்னா 4 இடத்துக்கு கூட்டி போகணும் வைக்கணும், கனகா இப்படியே இருந்தால் எங்கள் அம்மா ஏற்றுக்கிட்டே மாட்டாங்க, ஏற்கனவே எங்கள் அம்மா வந்து ரோகிணிக்கும் உனக்கும் சம்மந்தம்னு போன உடனே நம்ம வந்து வேறு பொண்ணு ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க, இப்படி இருக்கும்போது வந்து கனகாவுக்கு இப்படி இருந்தால் சரி வராது சார் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் உங்கள் கட்டம் என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கும் அவங்களுக்கும் தாம்பத்திய வாழ்க்கை நடந்த உடனே அவங்க சரியாயிருவாங்க அப்படின்னு தான் சொல்லுது, சரியா அப்படிங்கிறாங்க. சரி சார் சரி சார் நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜே உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்குது, எங்களுக்கு வர வேண்டிய சம்பளத்தையும் கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லி சந்தோஷ் கேட்குறாரு. யோ முதல்ல ரோகிணி கதையை முடிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ரோகிணி கதையும் புறவ முடிங்க, எங்களுக்கு நிறைய தேவை இருக்குது, 2-3 மாதமாக சம்பளம் தரல, கடைக்கு சம்பளத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்து கேட்குறாங்க. உடனே சக்திவேல் சார் சொல்கிறாங்க, முதல்ல சம்பளத்தை கொடுங்க அப்படிங்கிறாங்க. சம்பளத்தை 3 லட்ச ரூபாய் கொடுத்துட்றாங்க. 2 லட்ச ரூபா இருக்குது, எல்லோரும் கொடுத்தீங்க, எனக்கும் தர வேண்டியது தரலாம்ல அப்படிங்கும்போது, சார் நீங்கள் கொஞ்சம் பரவ வாங்கிக்கலாம்ல அப்படிங்கும்போது, இங்கே பாருங்கள் உங்களுக்கு கோடி கோடியாக வரப்போகுது, அப்போ நான் கோடி கோடியாக கேட்க போகிறதில்ல, இப்போ இந்த 1 லட்சத்தை தான் நான் கேட்குறேன் கொடுங்க அப்படின்னு சொல்லி 1 லட்சம் வாங்கிடுறாங்க. மனோஜ் கையில் பார்க்குறாரு 1 லட்சம் தான் இருக்குது, ரோகிணிக்கு 5 லட்சம் கொடுக்கணும். சரி ரைட்டு, எங்கள் அம்மாவை கொஞ்சம் சந்தோஷப்படுத்தினா தான் அமைதியாக இருப்பாங்க, அதனால் எங்கள் அம்மாவுக்கு 1 லட்ச ரூபா கையில் செலவு கொடுத்துருவாங்க, சேலை கீழேன்னு எடுத்துக்கிட்டு ஜாலியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி மனோஜ் நினைக்காரு. கிட்டத்தட்ட நம்ம பெரிய ஆளாக தான் வந்துட்டோம் போல் அப்படின்னு சொல்லி சேரில் உட்காந்து ரொம்ப கனவு கண்டுக்கிட்டு இருக்காரு. இங்கே அவங்க பிஏ வராங்க, சார் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, வீட்டு வரைக்கும் போய்ட்டு வரட்டுமா அப்படிங்கிறாங்க. நீ எங்கே வேணாலும் போய்ட்டு வா, நான் தான் கோடீஸ்வரன் ஆகிட்டேனே, இந்த பிஸ்னஸ் பண்ணலாம் அவசியமே இல்லை, எனக்கு கேட்டேன் மாமியார் வீட்டில் கோடியாக இருக்குது, அவங்க வீட்டில் நான் சும்மா இருந்தால் போதும், அவங்க ஃபைனான்ஸ் தானே பண்ணிகிட்டு இருக்காங்க வச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே அதுவும் சரி தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போகிறாங்க. இங்கே மனோஜுக்கு ஒரு ஃபோன் வருது, நான் வந்து டீலர் பேசுகிறேன், கம்பெனிக்கு கட்ட வேண்டிய பணத்தை கட்டலையா அப்படிங்கிறாங்க. உடனே சார் நான் 1 வாரத்தில் கட்டிடுறேன் சார் அப்படின்னு. இங்கே பாருங்கள் இந்த ஒரே வாரம் தான் கட்டிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஏற்கனவே பொருள் நிறைய வாங்கிட்டீங்க, பணமே கட்டலை, கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்கள் கட்ட வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சார் 10 லட்ச ரூபாலாம் எனக்கு ஒரு மேட்டரே கிடையாது சார், நான் பெரிய கோடீஸ்வரன் சார் அப்படிங்கிறாங்க. மனோஜ் நீங்கள் கோடீஸ்வரனாக இருங்க யாரும் இருங்க, உங்களுக்கு நாங்கள் வந்து டிவி வாஷிங் மிஷின் அது இதுன்னு அனுப்புகிறோம், அதில் ஒரு 10 லட்ச ரூபா நீங்கள் தரணும், 1 வாரத்தில் தரலைண்ணா உங்களை டீலராக மாற்றிடுவோம் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. சார் உங்களுக்கு என்ன ஃபைனான்ஸ் பண்ணணுமோ நான் பண்ணுறேன் சார், 1 வாரத்தில்
வச்சிடுறேன் சார் போனேன்னு வைக்கிறாரு. இங்கே மனோஜுக்கு வந்து இந்த 10 லட்சம் பெரிய மேட்ரா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. இங்கே முத்துவும் மீனாவும் பேசிகிட்டு இருக்காங்க. மீனா அந்த கார்ப்பரேட் கம்பெனியில் இருந்து ஃபோன் பண்ணாங்கன்னு சொன்னி என்ன சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் அட்வான்ஸ்லாம் அவங்க தரமாட்டாங்களாம், நம்ம தான் ரெடி பண்ணணுமா அப்படிங்கிறாங்க. மீனா அது எப்படி மீனா இவ்வளோ பெரிய அமௌண்ட்டுக்கு நம்ம எப்படி என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. உடனே எப்படியாவது பண்ணி தாங்க ஆகணும், வேறு வழி கிடையாது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது முத்து மீனா நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. நீங்கள் பேசினதை நான் கேட்க தான் செஞ்சேன். உங்களுக்கு வந்து டெக்கரேஷன் வேலைக்கு கையில் அமௌண்ட் இல்லை அவ்வளோதானே. நாங்கள் இப்போ தான் வந்து பேங்க் லோன் ரெடி பண்ணோம், நாங்கள் இன்னொரு பிரான்ச் ஒன்று ஓப்பன் பண்ணலான்ட்டு. இப்போதைக்கு நான் உங்களுக்கு அந்த பணத்தை தரோம், நீங்கள் தான் எப்படின்னாலும் ஒரு 4 நாளில் தந்துட மாட்டீங்க அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக தந்துடுவோம் சுருதி அப்படிங்கிறாங்க. இதில் 10 லட்ச ரூபா இருக்குது, வச்சுக்கோங்க, வேலையை நல்லபடியாக ஆரம்பிங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா, ஏய் சுருதி என்ன நீ பண்ணிகிட்ருக்க, நீங்கள் தனியாக வந்து ரெஸ்டாரண்ட் வைக்கணும்னு சொல்லி தானே பணம் வாங்கியிருக்கீங்க, இந்த முத்துக்கு மீனாக கொடுத்து அவங்க வந்து ஒன்றுமில்லாமாக்குறதுக்கா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை வராங்க. என்னது விஜயா ஒன்றுமில்லாமாக்குறாங்க, அவங்க எல்லாத்தையுமே உருவாக்கிட்டு தான் இருக்காங்க, எதையுமே அவங்க இல்லாமாக்கலை அப்படின்னுட்ருக்காங்க. உடனே சுருதி சொல்கிறாங்க, ஆண்டி நான் தான் கொடுக்குறேன், நீங்கள் கொடுக்கல அப்படிங்கும்போது, நீனும் என் பையன் ரவியும் சேர்ந்து தானே வாங்கியிருக்கீங்க, இது உங்கள் அம்மாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் தெரிஞ்சால் அவங்க வந்து அவங்க கொடுக்குடுவாங்களா அப்படின்னுட்டு இருக்காங்க. ஏன் ஆண்டி அவங்க சொல்லணும், இந்த பணம் வந்து எனக்கும் ரவிக்கும் சேர்ந்து வந்தது தானே அப்படிங்கிறாங்க. அவங்க பணத்தை வாங்கி தானம்மா நீ ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்த அப்படின்னா சுருதி சிரிக்கிறாங்க. ஆண்டி அவங்க பணத்தை நாங்கள் எப்போவுமே செட்டில் பண்ணிட்டோம், இப்போ நாங்கள் வந்து எங்கள் உழைப்பில் மட்டும்தான் நாங்கள் வந்து என்ன செய்கிறோம், அந்த ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணுறோம், வைக்கிறோம் அப்படிங்கிறாங்க. உடனே ரவி சொல்கிறாரு, ஆமாம்மா என் அப்பா அம்மா பணத்தை சீக்கிரமாகவே நாங்கள் கொடுத்துட்டோம், இப்போ அவங்களுக்கு நாங்கள் கடன் கொடுக்க வேண்டியதில்லை, எங்கள் சுய உழைப்புமா, எங்கள் சுய உழைப்பு மூலமாக வர்ற பணத்தை நாங்கள் யாருக்கெல்லாம் கொடுக்க முடியுமாம்மா, அதை நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, இங்கே பாரு விஜயா, நீ தான் வந்து இந்த வீட்டில் ஒரு பிள்ளையை வந்து உன் பிள்ளையாகவே ஏற்றுக்க மாட்டேன், ஆனால் இருக்கிறவங்களாவது அவங்க அண்ணன் தம்பின்னு பாசத்தில் இருந்துக்கிட்டோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி கிடட்டும், ஏன்னா உன் வேலையை மட்டும் பாரு அப்படிங்கும்போது, டே முத்து உங்கள் அம்மா சொல்லலாம் கேட்கணுன்னு அவசியம் கிடையாது, ஏன்னா ரவியும் சுருதியும் தர பணத்தை வாங்கிக்கிட்டு அந்த வேலையை நல்லாவே ஆரம்பிங்க அப்படிங்கும்போது, மீனா உனக்கு உடம்புக்கு முடியலன்னு சொன்னியம்மா, வேலைலாம் செஞ்சிருவியாம்மா அப்படின்னு கேட்கும்போது மீனா ரொம்ப யோசிக்காங்க. பண்ணிடுவோம்மா அம்மா அப்படிங்கும்போது, எப்பா நீங்கள் கவலைப்படாதங்கப்பா, மீனா கூட நான் சப்போர்ட்டாகவே இருப்பேன் அப்படிங்கும்போது, நீ எப்படிடா சப்போர்ட்டாக இருப்பேன், நீ தான் கார் ஓட்டணுமே அப்படிங்கிறாங்க விஜயா. இங்கே பாருங்கள், எனக்கு 8 வண்டியில் ஒரு வண்டி நான் ஓட்டிக்கிட்டு இருந்தேன், இப்போ இன்னொரு வண்டியை ஓட்டுறதுக்கு ஒரு ஆளை ரெடி பண்ணி இது பண்ண போகிறேன் அப்படிங்கும்போது, உடனே எப்படி எந்த ஆள் வரும் அப்படிங்கும்போது, சத்யா இப்போ வேலை இல்லாமல் தான் இருக்கான், அதனால் அந்த காரை சத்யா ஓட்ட சொல்ல போகிறேன் அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, சரி இப்போதைக்கு சத்யா பார்க்கட்டும், நீ வந்து மீனா கூட இரு, மீனாவுக்கு உடம்புக்கு முடியல, அவள் எதுவும் பூ ஆர்டருக்கு எதுவும் போகிறாளா, நீ பைக்கு ஓட்டு, அவள் பின்னாடி இருக்கட்டும் அப்படிங்கும்போது, சரிப்பா அப்படிங்கிறாங்க. மீனாவுக்கு வரக்கூடிய பூ ஆஃபருக்கெலாம் வந்து முத்து வந்து கூடயே போகிறாரு வராரு. அப்போ அட்வான்ஸ் எல்லா பக்கமே கொடுக்காங்க, வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே அட்வான்ஸ் கொடுக்குறாங்க, வந்துடுவாங்கிறாங்க. அப்போ வந்து திடீர்னு கால் பண்ணி பேசுகிறாரு அந்த கம்பெனிலேருந்து, ஏம்மா எங்கள் ஓனர் வந்து எங்கள் பிரான்ச் மேலே சரியாக நம்பிக்கை இல்லாமல் இருக்கார், உங்கள் டெக்கரேஷன் ஆர்டரை பார்த்து தான் இந்த கம்பெனி தொடர்ந்து நடக்கட்டும் வைக்கட்டும்னு அவன் சொல்லணும், அந்தளவுக்கு இருக்கணும் டெக்கரேஷனு, அவருக்கு அது ரொம்ப மனசு பிடிக்கணும், அவர் வந்து இந்த சுற்றி இருக்கக்கூடிய அழகை பார்ப்பார், நாங்கள் அப்படி வச்சுருக்கோம் இப்படி வச்சுருக்கோம் எதுவும் சொல்லிடக்கூடாது, எதையும் யோசிக்காத அளவுக்கு நீங்கள் வந்து டெக்கரேஷன் பண்ணணும் அப்படிங்கும்போது, ரொம்ப சூப்பராக பண்ணிடலாம் சார் அப்படிங்கிறாங்க. சரிம்மா நானும் உங்களை பற்றி விசாரித்த வகையில் நல்லா தான் சொல்கிறாங்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசி ஃபோனை வைக்கிறாரு. இங்கே முத்துக்கிட்ட மீனா சொல்கிறாங்க, ஏங்க ரொம்ப சிறப்பாக பண்ணணுங்க, இப்போ இந்த நேரத்தில் பார்த்து எனக்கு உடம்பு முடியல பாருங்கள் அப்படிங்கும்போது, மீனா உடம்புக்கு முடியாமல் எல்லோரும் வர்றது தான், பார்த்துக்கலாம், நீ எப்படி செய்யணும்னு சொல்லு, நான் செஞ்சிடுறேன், ஆட்கள் தான் வராங்களே அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி எல்லா பூக்கும் எல்லாம் அட்வான்ஸை கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து நான் அண்ணாமலை கேட்குறாங்க, என்னப்பா அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டல அப்படிங்கும்போது, கொடுத்துட்டோம்பா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க இவங்க கை காசே இல்லாமல் வந்து இவங்க தொழில் பண்ணி ஜெயிக்கணும்னு நினைக்காங்க, இவங்க உழைக்கிறது பூரா என்னங்க செய்தாங்க வைக்காங்க, அதை எங்கேயோ ஒதுக்க தானே செய்தாங்க அப்படிங்கும்போது, விஜயா என்ன நீ மனசாட்சி இல்லாமல் பேசிகிட்டு இருக்க, நீனும் மனோஜ் வாங்கி வச்ச கடனெல்லாம் அவங்க தான் இது பண்ணிகிட்டு இருக்காங்க, என்ன இந்த வீடு உனக்கு வந்திருக்குன்னா அவங்கள வச்சு தான், நீ இதை பேசிக்கவே கூடாது யார் பேசினாலும் அப்படிங்கிறாங்க. ஏங்க என்னங்க நான் பெருசாக பேசிட்டேன், மனோஜுக்கு வந்து ரோகிணிக்கும் சம்மந்தம்னு போகுது, போன உடனே நான் வந்து இப்போ மனோஜுக்கு பெரிய இடத்துல பார்த்து நான் கல்யாணம் பண்ணி தான் போகிறேன், அவங்க ஒரே செக்காக கொடுக்க போகிறாங்க, கொடுத்த உடனே நான் அந்த பணத்தை தூக்கி நான் வந்து இவங்களுக்கு கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் மனோஜ் வந்துட்டு தான் மறுவேளை பார்ப்பான், அதெல்லாம் நடக்கக்கூடிய கதை கிடையாது என்ன அப்படிங்கிறாங்க. உடனே இல்லைங்க மனோஜ் வந்து அந்த பணத்தெல்லாம் தந்துடுவான், இவங்க அந்த வீட்டுக்காக பணம் கொடுத்துருக்கேன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க, அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கணுமா, இப்போ என்னன்னு பாருங்கள், இந்த ரோகிணிக்கு அவனுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நான் பெரிய பணக்காரி பார்த்து கல்யாணம் பண்ணி தான் போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே ஐயா சொல்லுதார், அண்ணாமலை எங்கே பாருங்க
பேராசை தான் வந்து உங்கள் 2 பேத்தையும் பெரும் நஷ்டத்தை உண்டு பண்ண போகுது. ஏற்கனவே இந்த ரோகிணியை பெரிய பணக்காரன்னு சொல்லி தான் கல்யாணம் பண்ணி இவ்வளவு பாடுகளையும் பட்டிருக்கீங்க. மறுபடியும் படணும்னு நினைக்கிங்க. சந்தோஷமாக இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, படுங்க படுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து உங்கள் வேலையை பாருங்கப்பா அப்படிங்கிறாங்க. இங்கே மனோஜுக்கு சக்திவேல் சார் சொல்லிடுறாரு, நாளைக்கு தான் அந்த நான் சொல்லுறது 4 நினைவு இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. நினைவு இருக்குது சார் அப்படிங்கிறாங்க. மறுநாள் காலையில் விடியுது. விடிஞ்சோன்னா மனோஜுக்கு கால் பண்ணுறாங்க. இன்றைக்கி தான் மாப்பிள்ளை நீங்கள் வரணும் அப்படிங்கிறாங்க. வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. அங்கே எல்லா ஏற்பாடுமே பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே சக்திவேல் சாரும் மட்டும் சந்தோஷம் அங்கே கூட்டி போகிறாங்க. ஈவினிங் கூட்டி போகிறாங்க. கூட்டி போயிட்டு மனோஜ் தான் வீடு, உங்கள் வீடு இங்கே இருங்க, இன்றைக்கி தான் உங்களுக்கு சந்தி முத்தம் அப்படிங்கிறாங்க. இங்கே மனோஜை பார்த்தோன்னா கனகாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஹஸ்பண்ட் வந்துட்டியா, நீ இங்கேயே இருந்தானே சொல்கிறேன், நீ ஏன் கேட்க மாட்டேற? நீ ஜூஸுக்காக தான் நீ வந்து ஃபர்னிச்சர் கடைக்கு போகிறியா? அங்கே போகாத, இங்கே நான் ஜூஸ் போட்டு தர சொல்கிறேன். எங்கள் வீட்டில் நிறைய பேர் வேலை பார்க்காங்களா, அவங்க ஜூஸ்லாம் போட்டு தருவாங்க. நான் இப்படி தான் நிறைய ஜூஸ் கேட்பேன், போட்டு தந்துட்டே இருப்பாங்களா, நல்லா குடிப்பேன். வா நம்ம வீட்டில் பொம்மை இருக்குது விளையாடலாம் அப்படிங்கிறாங்க. மருமகனே பார்த்தீங்களா, உங்களை பார்த்தோன்னே என் பொண்ணுக்கு அவ்வளோ பிரியம், அதனால தான் உங்களை நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். என் பொண்ணோட தான் இருக்கணும், என் பொண்ணை தவிர உங்களுக்கு எந்த யோசனையும் வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே சரிங்க அப்படிங்கிறாங்க. உடனே நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கிறாங்க. என்ன சார் ஈவினிங் தானே சார், இப்போ தானே கொண்டு விட்ருக்கீங்க, இன்னும் நேராக இருக்கலாம் சார் அப்படிங்கிறாங்க. இது உங்கள் மாமியார் வீடு, நீங்கள் எவ்வளோ நேரம்னு இருக்கலாம், யாரும் கேட்க போகிறதில்ல. எங்களுக்கும் குடும்பம் குட்டிலாம் இருக்குல்ல, கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. மனோஜ் மட்டும் இங்கே இருக்கார். மருமகனே கவலைப்படாதீங்க, இப்போ சாப்பாடு சாப்பிடுங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு ஏற்பாடு பண்ணிடுறோம் அப்படிங்கிறாங்க. சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிக்காங்க. கனகாவும் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. 2 பேரும் அந்த ரூமுக்கு போங்க அப்படின்னா, ஐயோ எங்கள் வீட்டுக்கு தகவல் சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு, இருங்க எங்கள் அம்மாவுக்கு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் பேசுகிறாங்க. ஏம்மா நான் வந்து முக்கியமான மீட்டிங்காக வெளியூர் வந்துட்டேன் அப்படிங்கும்போது, என்னடா மனோஜ் திடீர்னு எதுவுமே சொல்லாமல் இப்போ சொல்கிறேன் அப்படிங்கும்போது, ஏம்மா திடீர்னு தான் அவனை சொல்லிட்டாங்க, நான் வந்துட்டேன் அப்படிங்கும்போது, டேய் ரோகிணிக்கு நாளைக்கு பணம் கொடுக்கணும்ல அப்படிங்க, அதெல்லாம் கொடுத்துடலாமா, பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே சர்ரா நாளைக்கு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே அண்ணாமலைகிட்ட விஜயா சொல்கிறாங்க, ஏங்க மனோஜுக்கு திடீர்னு ஒரு மீட்டிங்காக வெளியூர் போயிட்டான் அப்படிங்கும்போது, என்ன விஜயா வீட்டில் சொல்லக்கூட மாட்டானா அப்படிங்கும்போது, ஏங்க திடீர்னு ஒரு மீட்டிங்னா ஒரு பிஸ்னஸ்மேன் போக தான் செய்வான், எல்லாத்தையும் வீட்டில் வந்து சொல்லிக்கிட்டு போனாங்க. இந்த முத்துமீன் மாதிரி 50க்கு 100க்குமா வந்து அவங்க வந்து பூ வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட முத்து, எப்பா எதுக்கு எடுத்தாலும் எங்களே பேசணும்னு சொல்லுங்கள், நாங்களும் ஒரு நாள் பெரிய ஆளாக தான் ஆக போகிறோம் அப்படிங்கிறாங்க. என்னடா ஆயிட போகிறீங்க, பெரிய ஆடனை என்ன செஞ்சிட போகிறீங்க அப்படிங்கும்போது, எப்பா மீனாவுக்கும் பெரிய கார்ப்பரேட் கம்பெனியில் டெக்கரேஷன் வேலை வந்திருக்குது, அவள் ஆர்டர் மட்டுமே 30 லட்ச ரூபா, 15 லட்ச ரூபா செலவு போனாலும் 15 லட்ச ரூபா அவளுக்கு என்ன செய்யும், தொக்கா வரும். சரியா, அவளும் பெரிய பிஸ்னஸ்மேன் தான் அப்படிங்கிறது. 15 லட்சம் வருமா அப்படிங்கிறாங்க. விஜயா பார்த்தோன்னா நம்மளை விஜயா வாயை புழக்காத, 15 லட்ச ரூபா வரத்தான் செய்யும். சிந்தாமணி பெரிய ஆள், சிந்தாமணி பெரிய ஆளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சிந்தாமணி எப்படி பெரிய ஆள் ஆனாப்புல டெக்கரேஷன் ஆர்டரை வச்சு தானே, இதே மாதிரி மீனாவும் பெரிய ஆளாக வருவா. முத்து வந்து சப்போர்ட்டாகவே இருக்கான். அந்த தனியாக இருக்க சிந்தாமணியே சாதிக்கும் போது, முத்து துணையாக இருக்கும்போது மீனா சாதிக்க மாட்டாளா அப்படிங்கும்போது, எங்க 15 லட்சம் கிடைக்குமா, அந்த 15 லட்சத்தை இவங்க என்ன செய்ய போகிறாங்க, பேசாமல் மனோஜ் கல்யாணத்துக்கு அந்த பணத்தை சேர்த்து வைக்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறார், அது ரொம்ப அவசியம், அவர் ஒவ்வொரு கல்யாணமாக பண்ணிட்டு போவார், அதுக்கு நாங்கள் பணம் சேர்த்துக்கிட்டு இருக்க முடியுமா, இல்லைன்னா அவர் வாங்கின கடனெலாம் அடைச்சிக்கிட்டு இருக்க முடியுமா, எங்களுக்கும் மாடியில் ரூம் கட்டணும், எங்களுக்குன்னு பல தேவை இருக்குது, மீனாவுக்கு உடம்பு சரியில்லை, அதெல்லாம் பார்க்கணும், எல்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, முத்துங்க பாரு, இனிமேல் இந்த குடும்பத்தை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாம், உங்கள் 2 பேரை பற்றி யோசிங்க. நான் சொல்லக்கூடியது இதுதான், காலங்காலத்தில் எனக்கு ஒரு பேரனை பேத்தியே வேணும், என்ன நீங்களும் பெரிய ஆளாக வரணும், இதுதான், அடுத்தவங்களை பற்றி யோசிக்க தேவையில்லை அப்படிங்கிறாங்க. ஏங்க மனோஜுங்க அடுத்தவனாங்க கூட பிறந்த அண்ணன் தானே அப்படிங்க. விஜயா உங்களுக்கு ஒரு கதை ஆகணும்னா அப்படி பேசுவீங்க, இப்படி பேசுவீங்க, எனக்கு தெரியும் கொடு அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா ஒரு மாதிரி ஆகிறாங்க. அங்கே மனோஜுக்கு சாந்தி மூர்த்தி ஏற்பாடெல்லாம் முடிஞ்சு ரூமுக்கு அனுப்பிடுறாங்க. அங்கே பொண்ணு, என்ன மனோஜ் ரூமெல்லாம் வந்து சாத்திட்டாங்க, எதுக்குங்க இருக்கோம் அப்படின்னு கேட்குறாங்க. இன்றைக்கி நம்ம 2 பேருக்கும் சாந்தி முத்தம் அப்படிங்கிற. சாந்தி முத்தம்னா என்னது அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து நான் சொல்கிறேன் வா அப்படிங்கிறாங்க. அங்கே கனகாவுக்கு அமாவாசைங்கனால பயங்கரமாக ஏறுது, அது தெரியாத மனோஜ் பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கார். மனோஜ் வந்து பக்கத்தில் வந்து கையை தான் வைக்க போகிறாரு. மனோஜை போட்டு பொலந்து எடுக்காங்க அந்த கனகா. மனோஜ் சவுண்டு கேட்குது, அத்தை ஆண்டி அத்தை ஆண்டின்னு சொல்லி அழுகுதாரு. வேலை செய்தவங்க, எம்மா உள்ளே வந்து மாப்பிள்ளை சவுண்டு கேட்குமா, மாப்பிள்ளை சவுண்டு கேட்குமா அப்படிங்கும்போது, ஐயோ இன்றைக்கி அமாவாசைலாம் அவளுக்கு கலந்துட்டு போலையே, ஜோசியக்கார் சொன்னார்னா நான் உள்ளே விட்டேன் அப்படி இப்படிங்கிறாங்க. அதனால் கதவை திறக்க முடியாமல் மனோஜ் திறந்து வெளில ஓடி வர்றாரு. உடனே மாப்பிள்ளைங்கிறாங்க, நான் இங்கே இருக்கவே மாட்டேன், என்ன மாப்பிள்ளை இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் பொண்ணு பக்கத்தில் போனாலே வெள்ளுன்னு முழுக்கிறேன், நான் எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. புருஷா எப்படி பக்கத்தில் வரலாம், என் புருஷான்னு ஓடி வந்து ஒழுக்காங்க. மனோஜ் ஆகா இனிமேங்க இருந்தால் சரி வரான்னு கார் எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்கு வந்துடுறாரு. என்னடா மனோஜ், நான் வெளியூருக்கு போகிறேன், மீட்டிங்னா இப்போ எப்படி வந்திருக்க அப்படிங்கிறாங்க. இங்கே பார்த்தா மனோஜ் மோர கட்ட எல்லாம் வீங்கிருக்கு.
உடனே இதை பார்த்தோன்னே முத்தியப்பா எங்கேயோ வசமாக வாங்கிக்கிட்டு இருக்கான்பா, இது என்னென்னு கேளுங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட அண்ணாமலை இது என்னதுடா அப்படிங்கிறான். ஒன்றும் இல்லைப்பா, நான் வந்து கீழே விழுந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. எப்பா சமாளிக்கிறான். இதை பார்க்க கீழே விழுந்த மாதிரி இல்லை, எங்கேயோ வாங்கி கட்டின மாதிரி தான் இருக்குது அப்படிங்கும்போது, டே அப்போல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படிங்கிறாங்க. உடனே ரவி சொல்கிறாரு, முத்து சொல்கிறதான்ப்பா சரி, அவன் எங்கேயோ வாங்கி கட்டியிருக்கான் என்னென்னு பாருங்க அப்படிங்கிறாங்க. ஏன் ஒன்றுமே இல்லைங்கிறேன், நீ என்னது பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது, விஜயா டேய் எனக்கு தெரியும்டா, நான் நம்புகிறேன்டா, மனோஜ் எங்கேயோ விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வாடா அப்படின்னு சொல்லி மனோஜ் ரூமில் கூப்பிட்டு போய் அந்த ஆளை பலாருன்னு வாங்குதாங்க. என்னம்மா நீங்களும் பலாருன்னு வாங்குறீங்க அப்படிங்கும்போது, என்கிட்டே போய் சொல்கிறியாடா, உள்ளதை சொல்லு, என்ன பண்ண? நீ வந்து எங்கேயோ மீட்டிங் போகிறேன்னு சொன்னால் நான் வீட்டில் கெத்தா சொல்லியிருக்கேன், திடீர்னு வந்து போகிறாங்க எல்லாம் வீங்கி வந்து நிற்க, இப்போ கேட்டால் வந்து எங்கேயோ உழுந்து விட்டான் வச்சு விட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், உள்ளதை சொல்லிட்டா அப்படிங்கிறாங்க. உடனே இல்லைம்மா உள்ளதை சொல்லுதே அப்படிங்கும்போது அதை ஒன்று சொல்லி சமாளிச்சிடுறாரு. இப்போ பாருடா, நாளைக்கு ரோகிணிக்கு பணத்தை கொடுக்கணும், கொடுத்த உடனே ஒரு வசதியான வீட்டில் போய் பொண்ணு பார்க்கணும்டா, நான் சொல்லி வச்சுருக்கேன் கேக்கா அப்படிங்கிறாங்க. உடனே சரிம்மா அப்படிங்கிறாங்க. காலையில் விடியுது பண்ணி சொன்னேன், ஏம்மா ஏப்பா ஏம்மா ஏப்பா அப்படின்னுட்டு இருக்காரு. டே என்னடா ஆச்சு அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா சுத்தமாக முடியல, கொஞ்சம் வெண்ணி போட சொல்லுங்கம்மா அந்த மீனாவை அப்படிங்கிறாங்க. ஏ மீனா, மனோஜுக்கு குளிக்கிறதுக்கு வெண்ணி போடு அப்படிங்கிறாங்க. அத்தை எனக்கெல்லாம் போட முடியாது அப்படிங்கிறாங்க. ஏன் போட முடியாது அப்படிங்கும்போது முத்து வராரு. அவனுக்கு வெண்ணி போட்டு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அவளுக்கே உடம்புக்கு முடியாமல் எல்லோரும் சமைச்சு வச்சுட்டா, வேணா சாப்பிட சொல்லுங்கள், இல்லைன்னா அந்த பிஸ்னஸ் மேனாக கடையில் போய் சாப்பிட சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. டேய் உன் முன்னாடி வெண்ணி கூட போட்டு தர மாட்டாளா, ஏன் சாதாரண பூ கொடுத்தவங்களால இது செய்ய முடியாதா வைக்க முடியாதா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டானா முத்து சொல்கிறாரு, முதுகொலி பிஞ்சுவோம், அவள் சாதாரண பூ கொட்டுதா பெருசாக பூ கொட்டுதா, அது அவள் சௌரியம் எங்கள் சௌரியம், உனக்கு வெண்ணி வேணும்னா நீ போட்டுக்கணும், இல்லையா உங்கள் அம்மா இருக்காங்களா அவங்கள போட்டு தர சொல்லு அப்படின்னா, நானும் வெண்ணி போட்டு கொடுக்கணும் வைக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே ஏம்மா நீங்கள் எனக்கு வெண்ணி போட்டு தர மாட்டேங்களம்மா அப்படிங்கிறாங்க. வெண்ணி போட்டு கொடுக்குறாங்க. ரொம்ப சங்கடப்பட்டு குளிச்சுட்டுமா ஓரளவு பரவாயில்லம்மா அப்படிங்கிறாங்க. டேய் ஆஸ்பத்திரிக்கும் போகலாமா அப்படிங்கும்போது, சரிம்மா ஆஸ்பத்திரி வீட்டு போயிடலாம்னு சொல்லி ஆஸ்பத்திரி போயிட்டு ரோகிணி கால் பண்ணாங்க. ரோகிணி எங்கே வரணும் ஏது வரணும் அப்படிங்கும்போது, நீங்கள் நேராக எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணி வீட்டுக்கு போனோன்னே 5 லட்ச ரூபாயை கொடுக்காங்க. என்ன ரோகிணி, பணத்தை வாங்கிட்டு ஒழுங்கு மரியாதை என்ன செய், கையெழுத்து போட்டு போயிட்டே இரு, இனிமேல் என் முகம் கடை பக்கத்தில் எங்கேயாவது பார்த்தேன், இல்லை இந்த மெட்ராஸுக்குள்ளே எங்கேயாவது லாந்த பார்த்தேன் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி, என்னால் எங்களுக்கு எந்த உரியும் வராது, நான் போய் சேர்ந்துருவேன் அப்படிங்கிறேன். ஆமாம் இந்த ஊரை விட்டே போயிரு அப்படிங்கிறாங்க. ரோகிணி வேற ஒன்று மனசில் வச்சுக்கிட்டு இது பண்ணுறாங்க. மனோஜ் இந்த 5 லட்சத்தை சொல்கிற அக்கௌண்ட்டில் போடலாமா அப்படிங்கிறாங்க. உடனே நான் போட்டுறேன் அப்படிங்கிறாங்க. உடனே அங்கே கிறிஸோட அக்கௌண்ட் நம்பரை கொடுக்காங்க. டேய் மனோஜ் இதெல்லாம் உனக்கு வேலையா அப்படிங்கிறாங்க. போட்டுருமா வாங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ் இதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கு எதுவும் சம்மந்தம் இல்லைல்ல, என்னை பற்றி நீங்கள் நினைக்கவே மாட்டீங்களே, ஆனால் நான் உங்களை வந்து கடைசி வரைக்கும் நினச்சிட்ருப்பேன் மனோஜ் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட உடனே விஜயா, டேய் இவன் வந்து பயங்கரமான ஆள்டா, இப்படியே பேசி நீ கரைக்கலான்னு பாப்பா, 5 லட்சத்தை வாங்கியாச்சு, இன்னும் இந்த நீ ஆட்டையை போட்டுகிட்டே இருக்கலான்னு நினைப்பா, கிளம்பு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுறாங்க. மனோஜ் கார் ஓட்டிகிட்டே இருக்கும்போது, ரோகிணி இப்படிலாம் சொல்கிறாள் அப்படின்னு சொல்லி நினச்சி பார்க்கும். ஏம்மா ரோகிணி அம்மா நிறைய பாசம் வச்சுட்டு போகலாம் அப்படிங்கும்போது, மனோஜ் எனக்கு வார கடுப்பில் அவ்வளோதான், ஏற்கனவே உனக்கு முறக்கட்டெலாம் வீங்கி போயிருக்கு, இவங்க கூடுதலாக வீங்கிறாமல் வா அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு போய் சொல்கிறாங்க. ஏங்க ரொம்ப சந்தோஷமானதுங்க, ரோகிணிக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்தாச்சு அப்படிங்கும்போது, நம்ம எங்கம்மா கொடுத்துருக்கோம், அவள் அக்கௌண்ட்டில் தானே போட சொல்லியிருக்கா அப்படிங்கும்போது, டேய் அது மாதிரி போட்டு வந்துடு அப்படிங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லி பேங்கில் போய் போட்டுருதாப்புல போட்டம்மான்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொல்லி ஷோரூம் போயிடுறாரு. இப்போ விஜயாவுக்கு பயங்கர சந்தோஷம். ஏங்க இன்னையோட அந்த ரோகிணி தர்த்தரியம் முடிஞ்சு போதுங்க, இன்னும் வந்து பாருங்கள் மனோஜும் நானும் ஜேன்னு இருக்க போகிறோம், பெரிய கோடீஸ்வரியை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படி இப்படிங்கிறாங்க. விஜயா யாருக்குனே ஒரு கோடீஸ்வரனே வந்தால் வீடு 2ஆச்சு, இப்போ 3ஆக போதோ 4ஆக போதோ தெரியல அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே முத்து சொல்கிறாரேப்பா இப்படி தான் பேசிகிட்டு இருப்பாங்கப்பா, அவங்களுக்கு இதே வேலை அப்படிங்கும்போது, டே நீனே வந்து பெரிய ஆளாயிருவேன்னு சொல்கிற, நாளைக்கு என் பையன் பெரியவனாக மாட்டானடா, கண்டிப்பாக பெரிய ஆளாக வருவான் பாடுறா அப்படிங்கிறாங்க. இங்கே வந்து ரோகிணி நினைக்காங்க, இன்னும் வந்து சரியே வராது, மனோஜே நம்மளை வேண்டான்ட்டார், இன்னும் நம்ம இருந்து என்ன செய்ய போகிறோம், நம்ம பேசாமல் போய் சேர்ந்துட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுருக்கத சாப்பிட்ருந்தாங்க. சாப்பிட்டுட்டு அவங்க பாட்டில் தங்கியிருந்தாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து இந்த வீட்டுக்கு ஒரு லெட்ரு வந்திருக்க கொடுக்கணும்னு சொல்லிட்டு கதவை ரொம்ப நேரமாக டமான்னு தட்டிகிட்டே இருக்காங்க. அங்கே திறக்கவே இல்லை. ரொம்ப நேரம் ஆனோன்னா ஹவுஸ் ஓனர்கிட்ட போய் சொல்லுவாங்க, அந்த வீட்டுக்குள்ளே இருக்காங்க ஆள், ஆனால் வரவே மாட்டாங்க, என்னன்னே தெரில, எனக்கு ஏதோ டவுட்டாக இருக்குது அப்படின்னா அவங்க கதவை வச்சுட்டு உள்ளே போகிறாங்க. அங்கே ரோகிணி ஒரு மாதிரி கிடக்காங்க நுரதள்ளி. உடனே ஏம்மான்னு கூப்பிட்டு பார்க்காங்க, ஒன்றும் நடக்கலை. நேராக ஆஸ்பத்திரி கொண்டு போய் தான் அங்கே போனோன்னே, இல்லைங்க இவங்களுக்கு ரொம்ப மோசமாகி போச்சு அப்படிங்கிறாங்க. அந்த ஆளை சரி பண்ணி பேச வச்சிடுறாங்க. என்னம்மா நடந்துச்சு எதுவும் நடந்துச்சு அப்படின்னா, சார் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் ஸ்டேஷனுக்கு சொல்லிடுறாங்க. அங்கே காய்ச்சிட்டக்காரங்களும் வந்துடுறாங்க. என்ன நடந்துச்சு எது நடந்துச்சு அப்படின்னா, நான் மனோஜ் ரொம்பவே விரும்பினேன்,
அவர் வந்து பணத்தை வாங்கிட்டு எனக்கு உனக்கு சம்மதம் இல்லைன்னு சொல்லி எழுதி வாங்கிட்டு போயிரு அப்படின்னோடனே என்னால் இதே தாங்கவே முடியல, நல்லா தான் அப்படி பண்ணிட்டேன் வச்சுட்டேன்னொன்னே சரி இதை பேப்பரில் வந்து எழுதுங்க அப்படின்னா பேப்பர் எழுதி வாங்கிடுறாங்க. ரோகிணிக்கு ஒரு மாதிரி ஆகி ரோகிணி வந்து நினைவு திரும்பாமல் போயிடுறாங்க. அந்தால மனோஜையும் விஜயாவும் தேடி அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே விஜயானா யார், மனோஜ்னா யார் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோன்னே சார் விஜயானா நான் தான், என்ன விஷயம் அப்படின்னு விஜயா ரொம்ப தோரணையாக கேட்குறாங்க. இவ்வளவு பண்ணிவிட்டு ரொம்ப தோரணையாக கேட்குறீங்களே, உங்கள் மருமகளை ஏன் இப்படி பண்ணீங்க அப்படிங்க. ஏன் மருமகளை நான் என்ன பண்ணேன், ஓ அந்த ரோகிணி சொல்கிறீங்களா, அவளுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, அவளுக்கு தான் 5 லட்சத்தை கொடுத்துட்டோம், வேலையை பாரு ஓடிடுன்னு சொல்லிட்டோமே அப்படிங்கிறாங்க. இப்படி நீங்கள் தேவையில்லாமல் பண்ணதுனால தான் அந்த பிள்ளை சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டு ஆஸ்பத்திரியில் இருக்குது, இப்போவும் பரவோன்னு உட்காந்துருக்கு, அதுக்கு மட்டும் எதுவும் ஆச்சுன்னா நிரந்தரமாக நீங்கள் வெளியேற முடியாது அப்படிங்கிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்களா, அப்படி தான் பண்ணியிருக்கு அப்படிங்கும்போது அண்ணாமலை கேட்குறாங்க, சார் என்ன சார் நினச்சி கொஞ்சம் உள்ளதை தெளிவாக சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. சார் எதனாலும் ஸ்டேஷன் வந்து பேசிக்கலாம், நாங்கள் இவனை கூப்பிடணும், மனோஜ் எங்கே இருக்கார் அப்படின்னு சொல்கிறோன்னா அவன் பர்னிச்சர் கடையில் இருக்கான்னா அவங்களையும் கூப்பிட்டு ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க. இங்கே அண்ணாமலை முத்துக்கு கால் பண்ணி டே முதல்ல ஸ்டேஷனுக்கு போகண்டான்னு ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே போனோன்னு தான் உள்ளக்க தெரியுது ரோகிணி வந்து மனோஜை பெரிய வருத்தம் இல்லாமல் மருந்து சாப்பிட்டாங்க வச்சுட்டாங்கன்ட்டு. உடனே ஸ்டேஷனில் போய் முத்து சொல்கிறார், சார் இந்த மாதிரி நடந்ததெல்லாம் வாஸ்தவம் தான், ரோகிணி ரொம்ப விரும்பி இருக்குது, ஆனால் இந்த அளவுக்கு இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது சார், நாங்கள் இது எப்படியாவது சரி பண்ண பார்க்குறோம் அப்படிங்கும்போது இங்கே பாருங்கள் சரி பண்ண பாருங்கள், இல்லைன்னா இந்த மனோஜாக இருக்கட்டும் இந்த விஜயாவாக இருக்கட்டும் வெளியே வர முடியாது 7 வருஷத்துக்கு அப்படிங்கிறாங்க. உடனே சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிராமத்துக்கு போகிறாங்க. போய் பார்க்காங்க. பாட்டி நீங்கள் தான் பாட்டி இதை சரி பண்ணணும், ரோகிணிக்கும் மனோஜுக்கும் வந்து வாழ்க்கையை சரி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. டேய் உங்கள் அம்மா விஜயா வந்து மனோஜுக்கு பெரிய பணக்காரியாக கல்யாணம் பண்ணி வைக்கணும், இன்னும் இந்த மாதிரி பண்ணியிருக்காடா, இப்போதைக்கு அவளை வந்து வெளியே கொண்டு வரணும், அப்போ நம்ம ரோகிணிட்டு தான் பேசணும் வாங்க அப்படின்னு சொல்லி ரோகிணியை பார்க்க போகிறாங்க. ரோகிணிக்கு ஓரளவு பரவாயில்ல, எந்திரிச்சு உட்காந்துருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு இந்த அவள் சொன்னாங்க, அம்மா வந்து இருக்காங்க. ஏன் இப்படி ரோகிணி பண்ண அப்படிங்கும்போது, இல்லை பாட்டி மனோஜ் இல்லாத வாழ்க்கையை நான் நினச்சி கூட பார்க்கக்கூடாது, போய் சேர்ந்துன்னு நினச்சி தான் நான் சாப்பிட்டேன், கடைசியில் நீ காப்பாற்றி விட்டாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட பாட்டி, நீ என் பேரன் இந்த அளவுக்கு விரும்பியிருக்க, என் பேரனும் நீ விரும்புதான், ஆனால் என் அம்மா தான் உங்களை வாழ விட மாட்டாங்க, நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. இங்கே பாரு விஜயா அப்படிங்கிற அத்தை அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு நான் சொல்லதை கேட்டால் தான் நீ வெளியே வர முடியும், இல்லையா உள்ளே தான் இருக்கணும் அப்படிங்கிற அத்தை, எப்படியாவது நீ வெளியே கொண்டு வந்துருங்க, நாங்கள் சொல்லதை நான் கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு ரோகிணி மனோஜ் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்கா அப்படிங்கிறாங்க. இல்லத்தை எங்களை உள்ள வைக்கணும் இப்படி பண்ணியிருக்கா, அவளாம் அப்படி சாப்பிட்டு போகிறவ கிடையாது, என்னையும் மனோஜும் அப்படி பண்ணணும் பண்ணியிருக்கா அப்படிங்கும்போது, இல்லை உண்மையில் அப்படி தான் பண்ணியிருக்கா, அவர்கிட்ட பேசி பார்த்தேன், அது போக பக்கத்தில் இருக்கவங்களாம் சொன்னாங்க அவளாக தான் சாப்பிட்டு வீட்டுக்குள்ளே கிடந்திருக்கா, பக்கத்து வீட்டில் உள்ளவங்க தான் வந்து கொண்டு சேர்த்துருக்காங்க, அதனால் மனோஜ் ரொம்பவே விரும்புதான்னு தெரியுது, நீ வந்து பழசெல்லாம் மறந்துட்டு பணம் வாசன்னு நினைக்காம ரோகிணி கூட மனசு சேர்ந்து வாழாத வழியை பாரு அப்படிங்கிற. அது முடியாது அப்படிங்கும்போது, விஜய் அப்போ நீ வெளியே வர முடியாது, நீ வெளியே வரணுன்னா ரோகிணி வந்து எங்கள் அத்தையும் என் வீட்டுக்காரையும் விடலான்னு சொன்னால் தான் விடுவாங்க, அந்த பேப்பரெல்லாம் பற்றி நீ ஒன்றுமே நினைக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜய் வேறு வழி இல்லாமல் சரித்த ரோகிணி இன்னும் வந்து மனோஜ் கூட வாழ வேண்டாம், அவன் பொண்டாட்டியாகவே இருந்து போகிறான் அவன் வீட்டிலே, நான் மனோஜுக்கு வேறு கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படிங்கும்போது, விஜயா புரிஞ்சுட்டு பேசுறியா புரியாமல் பேசுகிறியா, அவனுக்கும் இவனுக்கும் சம்மந்தம் ஆனாலும் தான் வந்து இவன் கல்யாணம் முடிக்க முடியும், ஆனால் இவனுக்கு யாருக்காவது கல்யாணம் முடித்தா அவள் வந்து இதை செஞ்சதை மறுபடியும் செய்ய போகிறான், மறுபடியும் நீ உள்ள தான் போறியா அப்படிங்கிறாங்க. என்னத்தை செய்யணும் அப்படிங்கிறாங்க. பாரு ரோகிணி சரியானவனோ வீட்டுக்கு கூட்டி வருவோம், முதல்ல நீ இப்போ வெளியே வரப்பார் அப்படிங்கிறாங்க. உடனே என்னம்மா நீங்கள் வந்து உங்கள் பாட்டில் பேசிகிட்டு இருக்கீங்க, நாங்கள் இவ்வளோ பேர் அதிகாரியாக உட்காந்துருக்கோம், நீங்கள் உலகம் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது, சார் நீங்கள் இல்லை பேசிக்கிட்டு இருக்கோம், இப்போ நாங்கள் வந்து சுமூகமாக தான் போகிறோம், நாங்கள் ரோகிணியை கூட்டி வரோம் அப்படின்னா ரோகிணியை கூப்பிட்டு வந்து என் வீட்டுக்காரையும் மாமியார் வெளியிடுங்க அப்படின்னோடனே ரோகிணியை கூப்பிட்டு வீட்டுக்கு போயிருந்தாங்க. இங்கே வந்து மனோஜுக்கு கால் பண்ணி பார்க்காங்க தேவிகா, ஃபோனையும் எடுக்கல. தேவிகா வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டில் வந்து பார்த்தோன்னே இந்த பார்லர் வேலை செய்கிறவங்க இங்கே இருக்காங்க அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாரு, இவங்க தான் மனோஜோட ஒய்ஃபு அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட உடனே என்ன தம்பி சொல்கிறீங்க, ரோகிணி தான் வந்து இந்த ரோகிணி பார்லர் வேலை செய்கிறவங்க தான் வந்து மனோஜுக்கு ஒய்ஃப்னா, அப்போ என் பொண்ணு கனகா யார் அப்படிங்கிறாங்க. கனகா உங்கள் பொண்ணு அப்படிங்கிறாங்க. கனகா என் பொண்ணு தாங்க தம்பி, இந்த மனோஜ் தான் வந்து என்னை கல்யாணம் முடித்தார், கல்யாணத்தன்னைக்கு நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் உங்களை வந்து என்னெல்லாமோ சொல்லி அனுப்ப சொன்னார், நானும் அனுப்புனேன் அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, இந்த மனோஜ் தான் மருமனா அப்படிங்கிறாங்க. அன்றைக்கி மனோஜ் தான் கல்யாணம் ஆச்சா அப்படிங்கிறாங்க. ஆமாம் தம்பி மனோஜ் தான் கல்யாணம் ஆச்சுங்க, பாருங்கள் செல்லில் கூட என் இவங்க கல்யாணம் பண்ண ஃபோட்டோ இருக்குது பாருங்கன்னு சொல்லி முத்துட்ட காமிக்கிறாங்க. முத்து சரியான கோபம், டே மனோஜ் அப்படின்னு சொல்லி கத்துறாரு. இங்கே மனோஜ் என்ன செய்யனே தெரியாமல் திருதுன்னு முழிக்காங்க. இங்கே ரோகிணி சரியான கடுப்பு வராங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல்
லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.